ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கரன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா செஸ்ஸை பற்றி தான் பேச போகிறோம். இது செஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இது ஒரு போர்ட் கேம். இது வந்து இன்டர்நேஷனல் செஸ் அப்படிங்கிற பேரில் தான் அழைக்கப்படுது. ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக. ஃபர்ஸ்ட் இது ரெண்டு வேரியன்ஸாக என்னென்ன பார்ப்போம். ஒன்று வந்து ஜாங்கி, அது வந்து சைனீஸ் வெர்ஷன். ஆனால் இன்னொரு ஷோகி, அது வந்து ஜாப்பனீஸ் வெர்ஷன். இன்னொரு வெர்ஷன் பார்த்தோம்னா சதுரங், அது இந்தியாவில் விளையாடப்பட்ட ஒரு வெர்ஷனாக கருதப்படுது. இதெல்லாம் தான் செஸ்ஸோட ப்ரொடியூசர் வெர்ஷன்ஸாக அதுக்கு. அதுக்கடுத்து செஸ்ஸோட காம்பனன்ஸாக என்னென்னு பார்ப்போம். அந்த செஸ் வந்து வளர்ந்து வந்த விதத்தை பார்ப்போம். அது மாதிரி இது ஹிஸ்ட்ரி வந்து வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செஸ் கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு போர்ட் கேம். அதாவது வந்து வீட்டுக்குள்ள விளையாடக்கூடிய இண்டோர் கேம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போர்ட் கேம் கேட்டகரி சேர்ந்தது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த செஸ்ஸோட கேட்டகரி இன்னொன்று பார்த்தோம்னா இது ஒரு அப்டிராக்ட் ஸ்ட்ராட்டஜி கேம். அதாவது முழுக்கவே இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி விளையாடக்கூடிய கேமாக தான் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது இருக்கக்கூடிய ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம விளையாடுறத பொறுத்து இருக்கே தவிர இதில் லக்கை பேஸ் பண்ணி விளையாடக்கூடியது வந்து எதுவுமே அமையாது. அதனால ரூல்ஸ் என்னவோ அப்படியே விளையாடுறதா இது ஒரு அப்டிராக்டா வெளிப்படைத்தன்மையா இருக்கக்கூடிய கேமா அமைச்சிருக்கு. அதுக்கடுத்து இதுல இருக்கும் விஷயங்கள் என்ன பார்த்தோம்னா இது 64 ஸ்கொயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போர்ட் கேம். அதாவது இது செஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் விளையாடப்படுது. அந்த செஸ் போர்டை பார்த்தோம்னா 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். அதாவது 8x8 அப்படிங்கிற முறையில அடுக்கப்பட்டதாக அமைஞ்சிருக்கும். இந்த 8x8 கியூஸ்ல வந்து பார்த்தோம்னா இது ரெண்டு காம்பனன்ஸா கீஸ் வந்து வைக்கப்படுது. அதாவது பார்த்தோம்னா காய்கள் வந்து எத்தனை காம்பனன்ட் வைக்கப்படுதுன்னா பார்த்தா ரெண்டு டைப் ஆஃப் காம்பனன்ட் வைக்கப்படுது. ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் பேர் என்ன பார்ப்போம். ஒன்று ஒயிட் காம்பனன்ட், இன்னொன்று பிளாக் காம்பனன்ட். ஒயிட் காம்பனன்ட், பிளாக் காம்பனன்ட் ரெண்டுமே பார்த்தோம்னா ஒவ்வொன்றுத்தையும் 16 கீஸ் வந்து கொடுக்கப்படுது. ரெண்டுமே சேர்த்து 32 கீஸ் வந்து கொடுக்கப்படுது. இந்த 32 கீஸ் தான் விளையாடக்கூடிய விஷயத்துக்கு ஒரு டிவைஸா அமையுது. இது 32ல 16 என்னன்னு பார்ப்போம். ஒரு கிங் இருக்கும், ஒரு குவீன் இருக்கும், 2 பிஷப், 2 ரூக் இருக்கும், அதுக்கப்புறம் 2 நைட் இருக்கும், அதுக்கப்புறம் 8 பான்ஸ் இருக்கும். இது மாதிரி இந்த காம்போனன்ட்ஸ் தான் செஸ் போர்டில் விளையாடக்கூடிய ஒரு கேமா இருக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது இயல்பாகவே பார்த்தோம்னா ஒயிட் மூவ்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசி தான் ஃபாலோ பண்ணப்படுது. அதுக்கடுத்து இந்த செஸ் கேமோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயர் செக்மேட் செய்யணும். அந்த செக்மேட் செய்யற வரைக்குமே இந்த கேம் விளையாடப்படும். இந்த செக்மேட் செய்யணும், இல்லைன்னா அந்த மேட்ச் வந்து டிரா செய்யப்படணும். இப்படிதான் இந்த கேம் வந்து எண்ட் செய்யப்படுறதுக்கான விதியா அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து இந்த ஹிஸ்ட்ரினா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த செஸ்ஸோட ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில பார்த்தா ஃபர்ஸ்ட் எங்க செஸ் வந்து ரெக்கார்டடா விளையாடப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா 7வது நூற்றாண்டுல இந்தியாவில சத்துரங்கா அப்படிங்கிற வேர்ஷன்ல விளையாடப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது இந்தியாவில இருந்து பெர்ஷியாவுக்கு போயிருக்கு. அதாவது இப்போ மாடர்ன் டே ஈரான்னு சொல்லப்படக்கூடியதான் பெர்ஷியா. இந்த பெர்ஷியால இருந்து அதுக்கப்புறம் அரப் ட்ரேடர்ஸ் மூலமா யூரோப் வந்து டிராவல் ஆயிருக்கு. இந்த யூரோப்ல தான் 15ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இது ரெகுலேட் செய்யப்பட்டு இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் செஸ் கேம்ங்கிறது இப்போ விளையாடப்பட்டு வருது. இதுதான் வந்து செஸ்ஸோட உண்மையான ஒரு ஷார்ட்டான வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு அடுத்து செஸ் வந்து யாரெல்லாம் முறைப்படுத்தியிருக்காங்க, என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இது சம்மந்தப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த செஸ் கேம் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைஸ் கேமா எப்போ மாறுச்சுன்னா 19th செஞ்சுரியில தான் மாறப்படுது. இந்த 19th செஞ்சுரி ஃபிடே அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கப்படுது. இந்த ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லணும்னா இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற பேர்ல இந்த ஃபிடேங்கிறது அழைக்கப்படுது. இந்த ஃபிடே மூலமா தான் வருஷத்துல வந்து நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணப்படுது. நிறைய மேட்ச் மூலமா வேர்ல்டு சாம்பியனை அறிவிக்கிறாங்க. அந்த வேர்ல்டு சாம்பியன் முறையில பார்த்தோம்னா இந்த வருஷம் 2024க்கான வேர்ல்டு சாம்பியனா குகேஷ் கம்மாராஜு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில இருந்து வந்த பிளேயர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த செஸ்ல வந்து எப்படி விளையாடப்படுது, அதுக்கான ரூல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த செஸ் கேமுக்கான ரூல்ஸை யார் அறிவிக்கிறாங்கன்னா ஃபிடே அமைப்பு தான் அறிவிக்கிறாங்க. அவங்களோட ஹேண்ட் புக்ல வருஷம் அவங்க வந்து ரிவைஸ் பண்ணப்பட்டு அவங்க செஸ் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸை வெளியிடுறாங்க. இந்த ஹேண்ட் புக் மூலமா கடைசியாக வந்து எப்போ ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கோ 2023ஆம் ஆண்டுல தான் ரிவைஸ் செய்யப்பட்டிருக்கு. இது மூலமா ஃபிடே தான் வந்து அஃபிஷியல் கவர்னிங் பாடியா ஒரு செஸ் கேம் எப்படி விளையாடணும் அதுக்காக ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணக்கூடிய பாடியா அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து செஸ் போர்டு எப்படி செட்டப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த செஸ் போர்டுங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 64 ஸ்கொயர் கொண்ட ஒரு போர்டு தான் இது. இதுல பார்த்தா லைட் பீசஸ் அண்ட் டார்க் பீசஸ் சொல்லிட்டு கட்டங்கள் வந்து லைட் அண்ட் டார்க்கா வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன ஒவ்வொரு பிளேயருக்கும் 16 கீ காம்பனன்ட்ஸ் கொடுக்கப்படுது. அது மாதிரி பார்த்தோம்னா 32 கீ காம்பனன்ட்ஸ் டோட்டலா ஒரு செஸ் போர்டுங்கிறது இருந்தாகணும். இந்த 32 கீ காம்பனன்ட்ஸ் வச்சு தான் விளையாடப்படுது. இந்த 32 கீ காம்பனன்ட்ஸ்லையும் பார்த்தோம்னா கிங், குவீன், பான், நைட் அது மாதிரியான காம்பனன்ட்ஸ் எல்லாம் அடுக்கப்படுது. இதெல்லாம் பார்த்தோம்னா ரோஸ் வந்து பார்த்தோம்னா நம்பர்ஸ்ல கொடுக்கப்படுது. அதுக்காக காலம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ABCDEFG அப்படிங்கிற அளவுல ஆல்பபெட்ஸ்ல கொடுக்கப்படுது. இது மாதிரி பார்த்தோம்னா A1ல ஒயிட் கலர் பீசஸ் அடுக்கப்பட்டு அதுக்கடுத்து ஆப்போசிட்ல பிளாக் கலர் பீசஸ் அடுக்கப்படுது. இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கான செஸ்ஸுக்கான செட்டப்பா. இந்த செஸ் கேம்ல பார்த்தோம்னா ரோஸ்ல ரேங்க்ஸ் அப்படிங்கிற பேர்லயும் காலம்ஸ்ல ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேர்லயும் தான் கூப்பிடுறாங்க.
அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எந்த பிளேயருக்கு எந்த கலர் போய் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அறிவிப்பாங்கன்னா அந்த கேமோட ஆர்கனைசர்ஸ் தான் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இன்ஃபார்மல் கேம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மூலமாவோ இல்லைன்னா வந்து யாரும் வந்து அவங்கவுங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கக்கூடிய விதத்துலையோ யார் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்களோ அது மாதிரியோ இல்லை டாஸ்க் பண்ணியோ இல்லைன்னா வந்து அவங்களுக்கு கேம் சான்ஸ் கொடுக்கப்பட்டு அது மூலமா செலக்ட் பண்ண விதத்துலையும் வந்து இந்த கேமுக்கான செலக்டிங் ப்ரிஃபரன்ஸுங்கிறது அடுக்கப்படுது. செஸ் பீசஸ்லாம் எப்படி மூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவ்மெண்ட்டை பார்ப்போம். அந்த மூவ்மெண்ட்ல என்ன சொல்லப்படுதுன்னா ஒவ்வொரு கீஸுங்கிறது மூவ் செஞ்சு தான் ஆகப்பட வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளேயர் டேர்ன் வரும்போதும் அவங்க ஏதாவது ஒரு கீயை மூவ் பண்ணி தான் ஆகணும். அவங்க மூவ் பண்ணாம அல்டர்னேட் டர்ன்ஸ் மூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கீஸுமே வந்து ஏதாவது ஒரு அன்ஆக்குபைடு ஸ்கொயர் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது இன்னொரு ஆப்போனண்டோட ஒரு கீ இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயருக்கோ போகலாம். ஆப்போனண்ட் இருக்கக்கூடிய கீ இருக்க ஸ்கொயருக்கு வந்து அவங்க ரூல்ஸ் படி போனாங்கன்னா அந்த ஆப்போனண்டோட கீங்கிறது ரிமூவ் செய்யப்படும். இதுதான் செஸ்ஸோட பேசிக் மூவ்மெண்ட்கான ரூல்ஸா இருக்கு. அதுக்கடுத்து ஒவ்வொரு கீ காம்பனண்ட்டும் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவ்மெண்ட் அதை பத்தி இப்போ பார்ப்போம். இந்த கிங்கோட கீயை பார்த்தோம்னா 1 ஸ்கொயர் இன் எனி டைரக்ஷன், அதாவது ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல போய் 1 ஸ்கொயர்ல தான் கிங் மூவ் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம கிங்கோட கீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்பனண்டா இருக்கு. இப்போ கிங்குக்கு வந்து ஏதாவது ஆபத்துனா அந்த செஸ் கேம்ங்கிறது முடிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷனுங்க தான் இந்த கிங்குக்கான செஸ் வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரூக் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல ஒரு ரேங்க்லயோ இல்லை ஒரு ஃபைல்லையோ மூவ் பண்ணக்கூடியதா இருக்கும். இடையில இருக்கக்கூடிய கீ காம்பனண்ட்ல வந்து இது கிங்குக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ரேங்க்ல இருக்கு. அது மட்டும் கேஸ்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ல இது கிங்குக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு காம்பனண்டா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிஷப்போட கீ. இந்த பிஷப்போட கீங்கிறது டயக்னால எல்லா டைரக்ஷன்லயும் போகக்கூடியதா இருக்கும். ஆனா இது வந்து ஏதோ ஒரு பீசஸுமே லீப் பண்ணி போகாது, அதாவது ஒரு பீசஸ் தாண்டி போகாது. இதுவும் ரூக்கும் ஒரே மாதிரி ஒரு பீசஸ் தாண்டி போகாம இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியா இருக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா குவீன்கான கீ. இந்த குவீன்கான கீ பார்த்தோம்னா பிஷப்பையும் ரூக்கையும் கடந்த மாதிரி இருக்கும். அதாவது இது எல்லா ரேங்க்ஸ்லயும் ஃபைல்ஸ்லயும் போகக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி பிஷப் மாதிரி டயக்னலாகவும் போகக்கூடியதா இருக்கும். இதுதான் குவீன்கான கீ இருக்கக்கூடிய ஒரு சிக்னிஃபிகன்ஸ். குயினுக்கு தான் வந்து ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு மூவ்மெண்ட்டுங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கக்கூடிய கீயை அமைஞ்சிருக்கு. பார்த்தோம்னா இருக்கக்கூடிய கீ தான் பார்த்தோம்னா நைட் கீ. இந்த நைட்கான கீ எப்படி மூவ் பண்ணோம் எல் ஷேப்டு இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் தான் இது கொடுக்கக்கூடியதா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கீஸுமே வந்து இன்னொரு பீஸ் மேல அதாவது பீஸை தாண்டி போகாது. ஆனா இந்த நைட்கான கீ தான் என்ன பண்ணணும்னா ஒரு பீஸை தாண்டி போகக்கூடிய சான்ஸுங்கிறது நைட் கீக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பான் கீ. இந்த பான் கீங்கிறது சோல்ஜருக்கான கீயா இருக்கக்கூடியதா இருக்கு. இது பார்த்தோன்னா ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படிங்கிற முறையில தான் போகக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போது 2 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் அப்படிங்கிற முறையில தான் இந்த கீங்கிறது கொடுக்கப்படக்கூடியதா இருக்கு. இதுதான் வந்து இந்த கீயோட மூவ்மெண்ட்கான டைரக்ஷன்ஸ். ஒரு விஷயத்துல என்னன்னு பார்ப்போம். ஒரு கிங்குங்கிற கீ வந்து சடனா அட்டாக் ஆகும்போது இந்த கீ வந்து செக்மேட் ஆகுது. அதாவது பார்த்தோம்னா இந்த செக்மேட் தான் இந்த கேமோட இன்டென்ஷன் சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கிங் தான் அட்டாக் ஆகப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிங் அட்டாக் ஆனா இந்த கேம்ல வந்து அந்த கிங் யார் லூஸ் ஆகிறாரோ அந்த கேம் பிளேயர் வந்து தோத்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தமாகுது. இந்த கிங்குக்கான கீயை வந்து வேற ஏதாவது மூவ் பண்ணா பார்த்தா லீகலா பார்த்தோம்னா இந்த கிங்கான கீ வேற எந்த பாதிக்கப்படாம கூடிய ஸ்பேஸுக்கு வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் அந்த கிங்கை மாற்ற முடியும். மற்றபடி இருக்கிற சமயத்துல கிங்க செக் ஆயிட்டாருன்னா அவர் பிளாக் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆகுது. காமன் ப்ராக்டிஸ்ல என்ன செய்யப்படுதுன்னா ஒரு கிங்குங்க செக்ல மாறிட்டாரு, செக்மேட் வந்து அந்த செய்யக்கூடிய பார்ட்டி வந்து சொல்லிட்டாங்கன்னா அந்த கேம்ல அவங்க வெற்றி பெறுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனா டோர்னமெண்ட்ல அப்படிக்கான விஷயம் வந்து நடக்கப்படுறது இல்லை. கேம் எப்படி எண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இது எண்ட் ஆகுதுக்கான ரீசன்ஸ் வந்து 4 ரீசன்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து செக்மேட். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் செக்மேட் எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கேம் வந்து ரிசைன் பண்றது. அதாவது எய்தர் ஒரு பார்ட்டி வந்து நான் இந்த கேம்ல விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாருன்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து வின் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஃபோர்ஃபிட். அதாவது ஏதாவது ஒரு பிளேயர் வந்து சீட் பண்ணாலோ அதாவது ஏமாத்துறதுக்குரிய வேலையை செஞ்சாலோ அது மூலமா ஆப்போசிட் பார்ட்டிங்கிறது வெற்றி அடைவாரு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வின் ஆன் டைம். அதாவது செஸ்ஸுங்கிறது சில டைம் லிமிட்ஸோட விளையாடக்கூடிய ஒரு கேமா அமையுது. அந்த டைம் லிமிட்ஸ் ஃபுல்லாக அவங்க முடிக்க முடியலன்னா அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டியை வெற்றி அடைவாங்க. இது மாதிரியான மெத்தட்ஸை தான் இந்த கேம்ல வெற்றி பெற முடியும். அதுக்கு அடுத்து இந்த கேம்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா டிரால முடிக்கிறது. அந்த டிரால முடிக்கக்கூடிய டைப்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கேம்ல டிரா பண்ண பொசிஷன் தான் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேல்மேட். அதாவது எந்த ஒரு பிளேயருக்குமே லீகலான பொசிஷன் மூவ் பண்ண முடியாத பீசஸ் இருந்தாலோ அதே சமயம் செக்மேட்டும் வைக்க முடியாத சமயம் இருந்தாலும் இது ஸ்டேல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா டெட் பொசிஷன். அதாவது இந்த மூவ் பண்ணும்போது அதாவது பிளேயர்ஸ் வந்து செக்மேட்டே வைக்க முடியாத சூழ்நிலையில கீஸ் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி போனாலோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ போர்டில் இருந்து பார்த்தா 2 கிங்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு கிங் இன்னொரு கிங் அட்டாக் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா இது வந்து டெட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது.
அதுக்கடுத்து பார்த்தோம்னா ட்ரா பை அக்ரிமெண்ட். அது 2 பிளேயர்ஸுமே சம்மதிச்சு அவங்க அக்ரிமெண்ட் மூலமா இது ட்ரா பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ட்ரா பை ரிசிக்னேஷன். அதாவது வந்து ஏதாவது ஒரு பிளேயர் வந்து தான் அந்த கேம்லேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு வெளியே போனாலும் இந்த கேம் வந்து முடிக்கப்படுது. அதாவது ஆப்போசிட் பிளேயர் செக்மேட் வைக்க முடியாது. இது மூலமா ட்ரா ஆகப்படுது. இது மாதிரி மெத்தட்ஸ் தான் ட்ரா பண்ணக்கூடிய விதங்கள் வந்து செஸ்ல அறிவிக்கப்படுது. இதே மாதிரி 50 ஹெட் அப்படிங்கிற மாதிரி மெத்தட்ஸும் வந்து நிறைய இருக்கு. பார்த்தோம்னா கேம்ல கூட டைம் கண்ட்ரோல். இந்த டைம் கண்ட்ரோல் பார்த்தோம்னா டைம் கண்ட்ரோல் மிஷினை வச்சு கால்குலேட் பண்ணப்படுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு ஆப்போசிட் பிளேயர் வந்து மூவ் பண்ணி ஆகணும். அதாவது ஒரு கீ வந்து மூவ் பண்ணி ஆகணும். அது மூலமா ஒரு டைம் என்ஷூர் பண்ணியாகும். இந்த டைம் லிமிட்னு பார்த்தோம்னா 3 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த 3 மினிட்ஸ்ங்கிறது புல்லட் ஸ்பீட்ஸ் டைம் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது மாதிரி டைம் லிமிட் வந்து இந்த செஸ்ல வந்து கொடுக்கப்படுறதுனால இந்த டைம் லிமிட்டுக்குள்ள ஒரு பிளேயர் முடிக்கலன்னா ஆப்போசிட் பிளேயர் வந்து தானாவே ஜெயிச்சிருவாரு. அப்படிங்கிற விஷயம் தான் இந்த டைம் லிமிட் பேஸ் பண்ணதா இருக்கு. இந்த ஃபிடே ஆர்கனைசிங் அமைப்பு தான் வந்து இது கவர்னிங் பாடியா இருக்கு. அதே சமயம் இந்த ஃபிடே ஆர்கனைசேஷனை வந்து ஒலிம்பிக்ஸ் கமிட்டி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ரேட்டிங் கமிட்டி அப்படிங்கிற பேர்ல ஆர்கனைசேஷன் அழைக்கிறாங்க. ஆனா இது வரைக்குமே ஒலிம்பிக்ஸ்ல செஸ்ஸுங்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணப்படாத கேமா தான் அமைஞ்சிருக்கு. 1948 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஃபிடே வந்து இப்போ வரைக்குமே நடத்திட்டு இருக்காங்க. வருஷம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்ஸ் இவங்க கண்டக்ட் பண்ணி அது மூலமா வேர்ல்ட் சாம்பியன்ஸா அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துருப்போம். அதாவது 7th செஞ்சுரியிலேருந்தே வந்து 7th செஞ்சுரி ஏடிலேருந்தே வந்து இந்தியாவில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய கேம் அது செஸ் கேம்ங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்டா வந்து செஸ்ஸுக்கான வந்து ஒரு மேனுவலா எந்த லாங்குவேஜா கிடைக்குதுன்னா அரபிக் லாங்குவேஜா கிடைக்குது. இந்த புக் ஆஃப் செஸ், அதாவது கிதாப் அஸ் ஷட்ரஞ்ச் அப்படிங்கிற பேர்ல இருந்து கிடைக்கப்படுது. இந்த 840 ஏடியில் செய்யப்பட்ட ஒரு புக்கா இருக்கு. இந்த புக்கை வச்சு நம்ம பார்த்தோம்னா இந்த கேம் வந்து அரபிக் கான்டினென்ட்ல வந்து விளையாடப்பட்ட ஒரு கேமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த செஸ்ஸுக்கு கேமுக்கான ஒரு காமன் ப்ரொடியூசராக எது பார்த்துருக்கோம்னா இந்தியாவை சேர்ந்த சதுரங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் வந்து இதுக்கான காமன் ப்ரொடியூசராக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சதுரங்க பேஸ் பண்ணி சான்ஸ்கிரிட்லேயும் வந்து சில புக்ஸ் வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இது பார்த்தோன்னா பெர்ஷியாவில் வந்து இது ஃபேமஸாக பரவப்பட்டிருக்கு. இந்த செக் மேட் அப்படிங்கிற வார்த்தை எதுலேயே வந்திருக்குன்னா ஷா மத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரசீக வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா த கிங் இஸ் டெட் அப்படிதான் அர்த்தம். ஷாமட் அப்படிங்கிற வார்த்தை தான் செக்மேட்டா மாறி வந்திருக்கு. இதுதான் வந்து செஸ்ஸுக்கான ஹிஸ்டரியா பார்க்கப்படுது. இதுக்கடுத்து பார்த்தோம்னா இதுவே சைனீஸ் வெர்ஷன்ஸ் ஆகும், ஜாப்பனீஸ் வெர்ஷன்ஸ் ஆகும். அதாவது சில்க் ரோட் போன பேசேஜ் வழியில எல்லா இடத்துலயும் வந்து இது செஸ்ஸுங்கிறது பரவப்பட்டு விளையாடப்பட்டிருக்கூடிய ஒரு விளையாட்டா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல வகைகளில் பல போர்களை நிறுத்துறதுக்கான ஒரு சிறந்த வழியாகவும் இந்த செஸ் கேம்ங்கிறது இருந்திருக்கதா சொல்றாங்க. அதாவது ஒரு போர் செஞ்சு பல வகையில பலி எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக ஒரு செஸ் கேம் விளையாடி அதுக்கான முடிவை வந்து அறிவிச்சுக்கலாம் அப்படிங்கிற ரீதியிலையும் செஸ் கேம் விளையாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த செஸ்ஸுங்கிறது எப்படி மாடர்ன் டைம்லயும் வந்து நேரடியாக விளையாடக்கூடிய ஒரு கேமா இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது கம்ப்யூட்டரைஸ் கேமாகவும் விளையாடப்பட்டு தான் வருது. அதே மாதிரி கம்ப்யூட்டரைஸ் கேம்லயும் இதுக்கான மெத்தட்ஸ் வந்து ஈஸி, மீடியம், டஃப், அதாவது ஹார்டுங்கிற மெத்தட்லயும் விளையாடப்பட்டு 3 டிஃபிகல்ட்டி மோட்லயும் வச்சு விளையாடப்படுது. இதே மாதிரி கேம் ஹியூமன் வெர்சஸ் கம்ப்யூட்டர், அது கம்ப்யூட்டர் வெர்சஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மெத்தட்லயும் விளையாடப்பட்டு தான் வருது. இதே மாதிரி மெத்தட்ல செஸ்ஸுங்க விளையாடப்பட்டு தான் வருது. இன்னைக்கு நம்ம செஸ்ஸை பற்றின ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கோம். நாளைக்கு வேற ஒரு வகையான ஏதாவது சுவாரஸ்யமான தகவலோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.